கைஸ் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி டோர்னமெண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டார் சிசியும் ராக்கெட் சிக்ஸும் மோத போகிறாங்க. பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஓவர் சக்தி ஒரு சூப்பரான யார்கர் போடக்கூடியவர். யார்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். குவார்ட்டர் ஃபைனல் ஃபஸ்ட்டு மேட்ச் சொன்ன மாதிரியே யார்கர் தான், பட் வைடு ஃபஸ்ட்டு பால். போன பால் வைடு, மீண்டும் ஃபஸ்ட்டு பால் டாட். செகண்ட் பால் ஸ்லோயர். தேர்ட் பால் இந்த டைமும் டாட் பால். நல்லா போட்டிட்டு இருக்காருங்க, லென்த்லயே அடிக்கிறாரு இது வரைக்கும். மீண்டும் ஒரு டாட். அண்ணா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், டாட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் வந்துட்டு ஆஃப்ல மீண்டும் டாட். ஃபர்ஸ்ட் பால் வைடு, அடுத்து ஒரு சிங்கிளுக்கு அப்புறமே இவர் அடிக்க முடியல. இந்த பால் ஸ்லோயர். ஃபர்ஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால். மீண்டும் யார்கருக்கு வந்தாரு டாட். இந்த ஓவர்ல 2 ரன் மட்டுமே. பவர் பிளேவில் செகண்ட் ஓவர் அடிச்சாருங்க, லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் சேஸ் பண்ணி போறாங்க. பவுண்டரி. ஷார்ட் பிச்சா போட்டாரு, பவுண்டரி. போன பால் தான் இந்த இன்னிங்ஸுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்தது. மீண்டும் ஒரு அரக்குழி பந்து, நல்லா தடுத்துட்டாருங்க கால்லையே. 2 ரன். இந்த டைம் ஸ்லாட்ல போட்ட பால் சிக்ஸர். போன ஓவர்ல விட்டது இந்த ஓவர்ல சேர்த்தி அடிக்கிறாங்க பேட்டிங் டீம் ஸ்டார் சிசி. ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கா? சிங்கிள். வைட். இந்த பால் சிங்கிள். இந்த ஓவர் நல்லா ஆடி இருக்கார் பேட்டர். பவர் பிளேல லாஸ்ட் பால். இந்த டைம் டாட். 2 ஓவர் முடிவில் 17 ரன் எடுத்திருக்காங்க ஸ்டார் சிசி. செகண்ட் ஓவரில் கொஞ்சம் ரன்னு போயிடுச்சு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட். ஒரு சில காரணங்களால் பேட்டர் வந்துட்டு வெளியில் போயிட்டு நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராரு. நியூ பேட்ஸ்மேன் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். வந்த ஃபர்ஸ்ட் பாலே யார்கர் அவுட், போல்ட். பேட்டருக்கு ஃபர்ஸ்ட் பால். இந்த டைம் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு, சிங்கிள். த்ரோ கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைம் லாங் ஆன்ல ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் மட்டும். இந்த ஓவரில் இன்னும் எந்த ஒரு பவுண்டரிஸும் வரல. கேட்ச்க்கான சான்ஸ், அவுட். பவுலர் இந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன். ஒரு யார்கர் டாட். 3வது ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு பவுலர் பிரகாஷ். 3 ஓவர் முடிவுல 19 ரன். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வைட். ஃபர்ஸ்ட் பால் 4th ஓவர்ல டாட். இந்த டைம் லோ ஸ்லோயர். நல்லா யோசிச்சு போடுறாருங்க பவுலர். ஸ்ட்ரெயிட்ல போயிருக்கு, நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும்தான். இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச். இது வரைக்கும் இவர் தான் அடிச்சிட்டு இருந்தாரு, இந்த பேட்டர் தான். இந்த டைம் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்லா ஆடணும். அடுத்து நியூ பேட்ஸ்மேன் டாட், லெக் பை. இந்த டைம் ஒரு டாட் பால். இந்த பவுலர் பிரகாஷ் தான் சூப்பராக போட்டார் 2 ரன்னுக்கு. மீண்டும் அவரே வந்திருக்காரு.
இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. மிஸ்ஃபீல்டு பவுண்டரி. பிடிச்சிருக்க வேண்டிய பால் விட்டுட்டாரு ஃபீல்டர். செகண்ட் பால் அடிச்சாருங்க ஸ்ட்ரெயிட்ல. ஃபீல்டர் போறாரு. சூப்பரான கேட்ச். பாலுக்கு அடியிலே போயிட்டாரு. பந்தை பார்த்து பிடிச்சிட்டாரு. இருக்காரு பவுலர் பிரகாஷ். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். இந்த டைம் லெக். மீண்டும் ஒரு டாட் பால். நல்லா போட்டிட்டு இருக்காருங்க பவுலர். யார்கராவும் போடுறாரு, ஸ்லோயரும் போடுறாரு, கரெக்டாக லென்த்லேயும் போடுறாரு. ஓவர் வந்துட்டு அடிச்சே ஆகணும். இந்த டைம் ஒரு பவுன்ஸ், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர். இந்த டைம் ஆஃப்ல அடிச்சிருக்காரு கேட்ச். இவரு 2 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாரு பிரகாஷ். 5 ஓவர் முடிவில் 26 ரன் 6 விக்கெட். இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர் 26 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ராக்கெட் 6 நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். 2 ரன் ஓடுறாங்க. 2 ரன். கண்டிப்பாக பேட்டிங் டீம் ஏதாச்சும் 6 இல்லை 4 வந்தே ஆகணும். இந்த டைமு ஃபுல் டாஸாக தான் போட்டிகிட்டு இருக்காரு பவுலர். ஆனால் பேட்டருக்கு வந்துட்டு ஒழுங்காக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. தேர்ட் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். பவுண்ட்ரி. தொடர்ச்சியாக 3 ஃபுல் டாஸ் போட்டார். அதில் இந்த பால் தான் பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். தொடர்ச்சியாக 4 ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. 2 ரன் ஓடுறாங்க. 2. ஃபிஃப்த் பால். இது வரைக்கும் போட்ட எல்லா பாலுமே ஃபுல் டாஸாக தான் போட்டிருக்காரு. இந்த டைம் தான் ஒரு யார்க்கர் வந்திருக்கு. டூ ரன். இந்த இன்னிங்ஸ்ல லாஸ்ட் பால் பவுண்டரி வருமா? இந்த டைமும் ஃபுல் டாஸ். 6 போட்ட 6 பால்ல 5 பால் ஃபுல் டாஸா போட்டாரு. லாஸ்ட் பால் ஏதாவது பனிஷ் பண்ணிருக்காரு. 6 முடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடிவுல 44 ரன் அடிச்சா வின். ராக்கெட் 6. மேட்ச்ல ராக்கெட் 6 ஸ்டார்ஸையும் விளையாண்டிட்டு இருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 44 ரன் அடிக்கணும். 2 பேட்டருமே சூப்பராக ஹிட் அடிக்கக்கூடியவங்க. இவங்க விக்கெட்டை மட்டும் எடுக்கலன்னா 4 ஓவர்லேயே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ராக்கெட் 6 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேட்டர். 6. செகண்ட் பால் ஸ்லோயர் ஆஃப் சைடில் பவுண்டரி. இவர் கண்டிப்பாக அவுட் எடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபீல்டிங் டீமுக்கு. இல்லைன்னா இந்த 2 பேருமே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. தேர்ட் பால் டாட். ஸ்லோயர் டாட் யோசிச்சு போட்டிருக்காருங்க பவுலரு. ஃபோர்த் பால் அடிச்சாருங்க. திரும்பவும் ஒரு 6 பந்து. ஃபிஃப்த் பால். இந்த டைம் வந்துட்டு எட்ஜே கேட்ச் அவுட். இவரு அடிக்கிறாருங்க. பந்து வெளியில போயிருச்சா? லாங் ஆன் திசையில் அடித்து 6 ஓட்டங்கள். சரியான 6 வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்றாரு. ஒரே ஓவர்ல 22 ரன் அடிச்சிட்டாங்க. 44 ரன் டார்கெட்டுங்கக்குள்ள. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேல ராக்கெட் 6 அடிச்சுட்டு இருக்காங்க. பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிருவாங்க போல. இந்த டைம் வந்துட்டு அவுட்டு கேட்குறாரு. பட் நாட் அவுட் கொடுத்துட்டாருங்க அம்பையர். பவர் பிளேல செகண்ட் பால் அடிச்சாருங்க 6 லோ ஃபுல் டாஸ் பால். ஃபாஸ்டா போகுது ராக்கெட் மாதிரியே. இந்த டைமும் தூக்கி அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. பவுண்டரி முடிஞ்சிடும் போல மேட்ச். இன்னும் 10 ரன் மட்டும்தான் அடிக்கணும். ராக்கெட் 6 ராக்கெட் வேகத்துல ரன்னு போயிட்டு இருக்கு.
இந்த டைம் ஷார்ட் பிச் பால் அடிக்கல, அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். இவரும் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிப்பாரான்னு பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஷார்ட் பிச் பால் போட்டாரு, 6. எங்கேயோ தூக்கி அடிக்கிறாங்க. ஷார்ட் பிச் போட்டாலும் அடிக்கிறாங்க, உள்ள போட்டாலும் அடிக்கிறாங்க. 4 ரன்கள் அடித்தால் ராக்கெட் 6 வின்னு. மேட்ச் வந்து சுலபமாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வந்த அனைவருமே வந்துட்டு 6 இல்லைனா 4 வந்துட்டு அடித்து மேட்சை ஆஃப்ல அடிச்சிருக்காரு. கேட்ச் கரெக்டாக ஃபீல்டரே தேடி பிடிச்சி அடிச்சிருக்காருங்க பேட்டரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். வந்த ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச். ஹேட்ரிக் பால் பவுலருக்கு. ஹேட்ரிக் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஐயோ, ஹேட்ரிக் தான், பட் பவுண்டரி. பாயிண்ட் தலைக்கு மேலே 4 ரன்கள். மேட்ச் வின் பை ராக்கெட் 6. மேட்ச் முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு மேட்சாக இருந்தது. ராக்கெட் 6க்கு 3 ஓவரில் அடித்து முடிச்சிட்டாங்க.